எல்லா விஜய் ரசிகர்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ்காரங்க திருப்பி வந்து பாஜக தடுக்குது ஜனநாயக படத்தை அப்படின்றாங்க. பட் உண்மை என்ன? பராசக்தி படம் எடுத்திருக்கிறது பாஜகவா இல்ல திமுகவா? ரெட் ஜெயண்ட் தானே அதை வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ரெட் ஜெயண்ட் தானே அதை ப்ரொடெக்ஷன் பண்ணிருக்காங்க. ஆகாஷ் பாஸ்கரன் தானே அதுல இருந்திருக்கு. இதுல எங்கிருந்து வந்து பிஜேபி வந்தது? சிபிஎஃப்சி அவங்க சில நாம்ஸ் வைக்கிறாங்க. அந்த நாம்ஸை ஃபாலோ பண்ணா கொடுத்துட போறாங்க சர்டிபிகேஷன். ரஜினிகாந்த் அவர்கள் படத்துக்கு கூட நீங்க வந்து சிபிஎஃப்சி சர்டிபிகேஷன் வந்து டிலே தான் ஆச்சு. அது அவங்க ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உண்மை என்ன? இதுல பராசக்தி படம் எல்லா தியேட்டர்லயும் வரணும். விஜயனுடைய பிசினஸ் காலி பண்ணணும். விஜயனுடைய படம் பொங்கலுக்கு வரக்கூடாது. இதை நினைக்கிறது யாரு? விஜயனோட காம்படேட்டர் தானே நினைப்பாங்க. இன்னைக்கு பராசக்தி படம் யார் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் இதுக்கு ரீசனா இருக்க முடியுமே தவிர அது எப்படி பிஜேபி ரீசனா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சா நமக்கு என்ன உண்மைன்றது தெரியும். காங்கிரஸ்காரங்க ரொம்ப ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்றதா நினைச்சுக்கிட்டு நீங்களே டிராப்ல விழாதீங்க. ஃபர்ஸ்ட் பராசக்தி படமே உங்களை அசிங்கப்படுத்த எடுத்த மூவி தான். அதை புரிஞ்சுக்கிங்க. நீங்க தான் ஹிந்தி திணிப்பு பண்ணீங்க. நாங்க பிஜேபி இன்னைக்கு ஹிந்தி திணிப்பு எல்லாம் பண்றதே கிடையாது. இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.